Hi viewers, welcome back to my channel Sauces and Spices. நான் மிஸ்ஸஸ் சாந்தினி யோகானந்தன். இன்னைக்கு நம்ம வந்து வெஜ் சமோசா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும், புதுசா என்னுடைய சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பாருங்க எவ்ளோ நல்லா கிரிஸ்பியா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டியா வந்திருக்கு. நல்லா நீங்க யார் வேணாலும் ஈஸியா ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸி தான். வாங்க நம்ம அத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது கூட நம்ம சட்னிலாம் சர்வ் பண்ணியிருக்கோம். இதுவும் நம்மளுடைய வீடியோல இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். இப்ப பாருங்க இந்த மாவு பிசையறதுக்கு வந்து 2 கப் மைதா எடுத்திருக்கேன் நானு. நீங்க அது கூட வந்து ஓமம் போட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட்டு, அப்புறம் நெய். இதோடைய மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஃப்ளாஷ் ஆகும் பார்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பிசையணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா அந்த நெய் வந்து எல்லா இடத்துலயும் பரவுற மாரி ஃபர்ஸ்ட்டு தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பிசைய போறோம். இதுக்கு வந்து சப்பாத்திக்கு மாரி ரொம்ப தளர இருக்க வேண்டாம். இது கொஞ்சம் டைட்டா தான் இருக்கணும் டோ. அது வந்து என்ன சொல்றது? அப்பதான் உங்களுக்கு நெய் வந்து நெறைய பிடிக்காது. நீங்க நெய்ல ஃப்ரை பண்றீங்களோ, ஆயில்ல ஃப்ரை பண்ணுங்க. எதுல ஃப்ரை பண்ணாலும் கொஞ்சம் மாவு வந்து கொஞ்சம் டைட்டாவே இருக்கணும். அதுக்கப்புறம் நல்லா பெசஞ்சதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது நீங்க அத நல்லா பெசையணும். அது 5 நிமிஷம் நல்லா பெசஞ்சுட்டு, எப்பவுமே போல நம்ம அந்த கிளீன் ஷீட்ல வந்து ராப் பண்ணுவோம்ல, அதே போல பண்ணிட்டு, ஒரு 30 மினிட்ஸ் நீங்க அப்படியே விட்டுருங்க. அந்த 30 மினிட்ஸ் நம்ம அது ம ரெஸ்ட் டைம் குடுக்கணும் நம்ம அதுக்கு. அந்த நேரத்தில நம்மளுக்கு இது கூடயே ஃபில்லிங்ஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பொட்டேட்டோ போட்டு ஃபில் பண்ண போறேன். ஸோ அது எப்படி பண்றேன் பாருங்க நானு. அவங்கவங்க என்னென்ன ஃபில்லிங்ஸ் இருக்கோ பண்ணிக்கோங்க. நான் பண்றத வந்து நான் காட்டுறேன். இதில வந்து ஒரு கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு, அதில வந்து சீரகம் போடுறேன் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா வெங்காயம். பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம். இதுக்கும் நான் வந்து மெஷர்மெண்ட்ஸோட தான் குடுத்துருக்கேன். எல்லாமே மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஸ்க்ரீன்ல உங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகும். ஸோ அத பார்த்துக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா பொடிசா கட் பண்ணி அதையும் போட்டு ஃப்ரை பண்றேன். அது கூடயே ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுருக்கேன் நானு. கொஞ்சம் சால்ட் போடுறேன். போட்டா நம்ம நல்லா அத வதக்கிக்கலாம். நான் வந்து இதுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்க எத்தன பேர் இருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி உருளைக்கிழங்கு போட்டுக்கோங்க. அதுக்கேத்த மாரி வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன் 1 டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூனாவது 1 டீஸ்பூனாவது போட்டுக்கோங்க. அ அவங்கவங்களுடைய குவான்டிட்டிக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ யூஸ் பண்றீங்க பொட்டேட்டோஸ் அதுக்கேத்த மாரி. இதுல நம்ம வந்து கேரட், பீன்ஸ், பட்டாணி அந்த மாரி கூட ஸ்டஃபிங் பண்ணலாம். அப்படி இல்லன்னா கேபேஜ் கூட போட்டு பண்ணலாம். கேபேஜ் அண்ட் கேப்சிகம் கூட போட்டு பண்ணலாம். நான் வந்து பொட்டேட்டோ போட்டு பண்றேன். நம்ம இஷ்டம் தாங்க உள்ள வைக்கிறது. எது வேணாலும் உள்ள வைக்கலாம். நான்வெஜ் பண்றவங்க நான்வெஜ் போட்டுக்கோங்க. இதுக்குரிய மசாலா பாருங்க. நான் வந்து இதில வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன், தனியா, அப்புறம் சீரகம், அப்புறமா எல்லோ பவுடர் அதாவது ஹல்தி பவுடர் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து மேங்கோ பவுடர் போட்டிருக்கேன். அப்புறமா சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாஸ் இருக்கு இல்லையா? அது 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 கூட என்னென்ன போட்டிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ஃப்ளாஷ் ஆகும். பொறுமையா பாருங்க தெரியும். ஸோ எல்லாமே போட்டுட்டு நான் ஃப்ரை பண்றேன். சீரக பவுடர் வந்து வறுத்து போடணுங்க. வறுத்து அரைச்ச சீரக பவுடர். அப்புறம் இது வந்து பொட்டேட்டோ ஆட் பண்றேன். இப்ப நல்லா மசாலா இது பண்ணோனே பொட்டேட்டோ ஆட் பண்றேன். இப்ப பாருங்க தனியா, சோம்பு, சீரகம் இது 3த்தையும் நான் சும்மா 1, 2ஆ இடிச்சுக்கிறேன். இடிச்சு அத 3மே சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து போடுறேன் நானு மசாலால. அப்போ உங்களுக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே தெரியும் உங்களுக்கு. அந்த முழுசா அந்த 1, 2ஆ இடிச்சு போட்டிருக்கோம் இல்லையா? அதோட ஃப்ளேவர் நல்லா வரும். இது கூட ஒரு சின்ன லெமனுடைய ஜூஸ் ஊத்துறேன் நானு. அவ்வளோதான் நம்மளுடைய ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. கொத்தமல்லிய போட்டு இறக்கிட வேண்டியது தான். மசாலா ரெடி. இத அப்படியே ஒரு ஓரத்துல வச்சுட்டு, இப்ப நம்ம சமோசா அவுட்டர் ஷீட் பண்ணி, எப்படி நம்ம வந்து உள்ள ஸ்டஃப் பண்றதுன்னு நான் காட்டுறேன் பாருங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இத வந்து நான் ரோல் பண்ணிட்டு, சின்ன சின்ன பீஸா நான் வந்து டிவைட் பண்ணிக்கிறேன் நானு. இப்ப நான் போடுற சைஸ் வந்து கரெக்ட்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. இதுக்கு மேல பெருசா போட்டீங்கன்னா, ரொம்ப பெருசா வரும். இந்த சைஸ் ரொம்ப கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு. ஸோ எல்லாத்தையும் இந்த மாரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. வெடிப்பு இல்லாத மாரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கலாம்.
எல்லாத்தையும் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு, ஒரு ஷீட் போட்டு மூடிக்கோங்க. நம்ம ஒண்ணொன்னா பண்ணும்போது மற்றதெல்லாம் ட்ரை ஆகக்கூடாது. இல்லன்னா துணி போட்டு திக் டவல் மாரி ஏதாவது இருக்கும் இல்லையா? கிளீன் டவல் அது எதனா போட்டு மூடிக்கோங்க. நல்லா கவர் பண்ணிடுங்க. காத்து போச்சுன்னா ட்ரை ஆயிடும். ஸோ கொஞ்சம் மாவ வந்து தூவிட்டு, அதுக்கு மேல இந்த ஒவ்வொன்னா வச்சு நம்ம தரட்ட போறோம். தரட்டி, அத வந்து நம்ம சமோசா மாரி பண்ண போறோம். ஸோ இந்த மாரி நல்லா ரவுண்டா தரட்டிட்டு, இந்த மாரி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் நம்ம 2, 2 சமோசா பண்ண போறோம். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. நீங்க அதுக்கேத்த மாரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்கா போடக்கூடாது. ரொம்ப தின்னா இருக்கட்டும். நம்ம ஓரளவுக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோ போடலாம். பட் ஆனா திக்கா போட்டுறாதீங்க. இப்ப ரவுண்ட் ஆக்கிட்டேன். இப்ப வந்து இத வந்து பாதியா நான் கட் பண்ண போறேன். பக்கத்திலேயே ஒரு கப்ல தண்ணி வச்சுக்கோங்க. அத வச்சு தான் நம்ம ஒட்ட போறோம் இத. ஸோ ஒரு பாதி எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதையும் பாதியா மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு தண்ணி வச்சு நம்ம அப்படியே தடவ போறோம். வெறும் தண்ணி தான். சாதாரண தண்ணி தான். ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற தண்ணி தான். அதுக்கு மேல இன்னொரு ஒரு போர்ஷனும் எடுத்து மேல வச்சு நல்லா ஒட்டிட்டேன். ஸோ அது வந்து பிரியக்கூடாது. உங்களுக்கு எண்ணெயில போடும்போது பிரிஞ்சு வரக்கூடாது. நல்லா ஒட்டிடுங்க. ஸோ இந்த அளவுக்கு ஏத்த மாரி உள்ள வந்து நம்ம ஸ்டஃபிங் பண்ண போறோம். உள்ள வைக்க போறோம். நெறைய வச்சிடாதீங்க. கரெக்ட்டா வைங்க. ரொம்ப கம்மியாவும் வச்சிடாதீங்க. ரொம்ப ஓவரா இருந்தாலும் பேக்ல அப்படியே ஓப்பன் ஆயிடும். ஸோ அதனால கரெக்ட்டா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த நம்ம ஜாயின் பண்ணது வந்து சென்டரா வச்சுக்கோங்க. சென்டரா வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறதும் சென்டரா வச்சு அப்படியே ஃபோல்ட் பண்ணணும். உள்ளுக்கா நீங்க ஃபோல்ட் பண்ணி அத அப்படியே பிரஸ் பண்ணணும். நல்லா தண்ணி தடவிட்டு, நல்லா நம்ம தண்ணி தடவியிருக்கோம் இல்லையா? அதனால அது நல்லா ஒட்டிடும். ஸோ இதே போல எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ஃபர்ஸ்ட்டு வச்சுடணும். கொஞ்சம் பொறுமையா நம்ம பண்ணோம்னா, அப்புறம் ஈஸி டக்கு டக்குன்னு நம்ம வந்து முடிச்சிடலாம். பாருங்க அடுத்தது பண்ணி காட்டுறேன். அடுத்தது இதே போல ரவுண்ட் பண்ணிட்டு, ஒரு பாதி வந்து அதே போல ஹாஃபா மடிக்கணும். ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா 2, 3 பண்ணீங்கன்னா கரெக்ட்டா வந்துரும். பாதி மடிச்சுக்கோங்க. இப்ப இந்த சைட்லயும் நான் தண்ணி தடவுறேன். இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ஒட்டும். அதுக்கு மேல வச்சு நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் கோன் ஷேப் ஆயிடுச்சா? பொறுமையா அத எடுத்து உள்ள வந்து நம்ம வைக்க போறோம். இப்ப அந்த ஒட்டுனது வந்து சென்டரா வச்சுக்கணும் நம்ம எப்பவுமே. அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறத அப்படியே மடிக்கணும் நம்ம. உள்ளுக்குள்ள 2 கை ஜாயின் ஆகுற மாரி அ அப்படியே மடிச்சு, நல்லா பிரஸ் பண்ணி விடணும். நல்லா ஒட்டி விடணும். ஸ்டஃப் போட்ட உள்ள அந்த பொட்டேட்டோஸ் உள்ள போட்டோனயே நீங்க சுத்தி தண்ணி தடவணும் மறக்காம. தடவி நல்லா பிரஸ் பண்ணி விடணும். ஸோ அவ்வளோதாங்க. இது எல்லாமே நம்ம இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுட்டு, கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இப்ப நம்ம வந்து எண்ணெய் சூடு பண்ணலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஸ்லோவாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹையாவும் இருக்கக்கூடாது. மீடியம்லேருந்து ஹைக்கு வரைக்கும் இருக்கணும் அவ்வளோதான். மீடியம் டூ ஹை. அப்பதான் உங்களுக்கு வந்து போட்டோனே கரெக்ட்டா அது வந்து குக் ஆகும். கரெக்ட்டா உள்ளேருந்து வெளில வரும். ஸோ ஆல்மோஸ்ட் உள்ள இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு சமைச்சது தான். எல்லாம் குக் பண்ணது தான். வெளில இருக்கிறது மட்டும் நல்லா கிரிஸ்பியா வரணும். ஸோ அதுதான் மெயின். ரொம்ப அ என்ன சொல்றது? ரொம்ப ஸ்லோல வச்சாலும் ரொம்ப ஒரு மாதிரி நெறைய ஆயில் இழுத்துட்டு அது ஒரு மாதிரியும் இருக்கும். இது கரெக்ட்டா இருக்கும். நீங்க இந்த மாரி வச்சு பண்ணீங்கன்னா. ஒன்னொன்னா இந்த மாரி பேட்ச்சா ஒரு எவ்ளோ உங்களுக்கு பிடிக்குதோ அதுக்கேத்த அளவு போட்டு, நம்ம ஃப்ரை பண்ணி ஒண்ணு ஒண்ணா எடுக்க போறோம் இந்த மாரி. ரொம்ப ஈஸியா பண்ணலாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளவுதான் இது பண்றதுக்கு. என்ன சொல்றது, நம்ப உள்ள வந்து ஏதாவது பண்ணி வைக்கணும். இல்லன்னா வந்து இந்த வெளியில பண்றது கொஞ்சம் நேரம் எடுத்து நின்னு நம்ப கொஞ்சம் செய்யணும் அவ்வளோதான். மற்றபடி செஞ்சு வச்சுட்டோம்னா, ரொம்ப ஈஸியா போட்டு குடுத்துர்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப ஃபில்லிங்கா இருக்கும் இது. பாருங்க நான் எடுத்துட்டேன் இப்போ. இந்த மாரி பேட்ச்சா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க போறோம். இது கூட நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஸ்வீட் சட்னி சர்வ் பண்றேன். அப்புறம் வந்து கிரீன் சட்னி சர்வ் பண்றேன். அப்புறம் டொமேட்டோ சாஸ். ஸோ இந்த கிரீன் சட்னி அண்ட் ஸ்வீட் சட்னி என்னுடைய வீடியோல இருக்கு. நம்ம சேனல்ல இருக்கு. புதுசா பார்த்துட்டு இருக்கிறவங்க அந்த லிங்க் வந்து நான் கீழ அ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன். நீங்க போய் பாருங்க. அத செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த ஸ்வீட் சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த மாரி எல்லா டிஷ்ஷுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும்.
ஸோ பாருங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா வெளியில வந்து கோட்டிங் வந்து ரொம்ப நல்லா கிரிஸ்பியா ரொம்ப நல்லா வந்திருக்குங்க. நீங்க நான் கண்டிப்பா ட்ரை பண்ணணும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்க எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. நம்ம சீக்கிரமா அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.